ஃப்ரெண்ட்ஸ் டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டான ஏடிஏ துறையில தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா, மொத்தமா வேக்கன்சி வந்து ஒரு 137 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. எக்ஸாம் கிடையாது. உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 90,789 இருக்கும். இன்னொரு கேட்டகரிக்கு வந்து ரூ. 1,00,000 வந்து சேலரி வந்து வரும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 21 ஏப்ரல்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சில தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் கீழ வந்து வரக்கூடிய இந்த ஏடிஏங்கிற டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் பி கேட்டகரிலையும், ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் சி கேட்டகரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் பி கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா ரூ. 90,789 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். 105 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க இந்த கேட்டகரிக்கு. ஸோ வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸா வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுல வந்து பாருங்க எந்த டிசிப்ளின்ல வந்து எடுக்குறாங்கன்னா, கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியரிங்ல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நீங்க இன்ஜினியரிங் டிகிரில வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுல நீங்க டிசைரபிளா வந்து மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி இல்லனா வந்து வேற எதனா கேட் ஸ்கோர் இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்டின்னா, முன்னுரிமை தருவோம் அப்டிங்கிறத குடுத்துருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். அதுல வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு ஈக்குவலன்டான டிசிப்ளின்ல நீங்க எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இந்த மாரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ கம்ப்யூட்டர் சயன்ஸ், சிஸ்டம் இன்ஜினியரிங் இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க பாருங்க. இதுல காம்பினேஷன் ஆஃப் இதுல நீங்க எந்த ஸ்ட்ரீம்ல படிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். அதே மாரி தான் வந்து பாருங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கும் நீங்க இன்ஜினியரிங்ல வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுலயும் வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமென்ட் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் வித் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாரி வந்து இந்த டிசிப்ளின்ல நீங்க எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்குமே வந்து குடுத்துருக்காங்க. இதுலயுமே வந்து பாருங்க உங்களுக்கு இதுல ஈக்குவலன்டான டிசிப்ளின் வந்து குடுத்துருப்பாங்க. நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி மெக்கானிக்கலுக்கு தனியா குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மெட்டீரியலாஜி இன்ஜினியரிங், ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்குலாம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் சி கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா ரூ. 1,08,073 வந்து சேலரி இருக்கும். 32 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பாருங்க சேம் அதே மாரி தான் நீங்க இன்ஜினியரிங்ல வந்து ஸோ கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லனா வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ ஸோ இந்த மாரி குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கேட்டகரிக்கு மட்டும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. எசென்ஷியல் வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்னே குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் சி கேட்டகரிக்கு. ஸோ ஆனா அந்த ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் பி கேட்டகரிக்கு வந்து நீங்க ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். இதுல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இங்க ஒரு கேட்டகரிக்கும் வந்து பாருங்க குவாலிஃபிகேஷனுமே இங்க தனியா குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்குமே வந்து எப்படி தருவாங்கன்னா, ஸோ இதுல குடுத்துருக்கிற மாரி ஸோ உங்களோட போஸ்ட் குவாலிஃபிகேஷனுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாரிலாம் இருக்குது அப்டின்னா வந்து உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்குமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் அப்டிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இதுல சேலரி வந்து பாருங்க இங்க வந்து டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. ரூ. 90,789 ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் பிக்கு. ஸோ ரூ. 1,08,000 வந்து பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் சி கேட்டகரிக்கு வந்து இருக்கும். ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் ஸோ ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் சி கேட்டகரிக்கு வந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பி கேட்டகரிக்கு வந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம நீங்க ஓபிசி கம்யூனிட்டில வரீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கும். எஸ்சி, எஸ்டியா இருந்தா 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. ஸோ ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்க ada.gov.in இந்த வெப்சைட்ல வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து பாருங்க இதுல குடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணி நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து எப்படி வந்து உங்களுக்கு செலக்ஷன் இருக்க போகுதுன்னா இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கிரீனிங்னு ஒண்ணு நடக்கும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஸ்கிரீனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. பர்சனல் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து பிரிலிமினரி ஆன்லைன் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு போஸ்ட் வைஸா வந்து பார்த்தோன்னா ஒரு இதுக்குமே வந்து உங்களுக்கு 12 கேண்டிடேட்ஸ் எடுப்பாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 12 கேண்டிடேட்ஸ் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாரி 2, 3 போஸ்ட்டுக்குலாம் வந்து 24 கேண்டிடேட்ஸ் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இத வச்சு தான் வந்து ஃபைனல் பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கான செலக்ஷன் மெத்தடா வந்து இருக்கும். ஸோ இங்கேயே வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் உங்களுக்கு இருக்க போது. எக்ஸாம் அந்த மாரி எதுவும் கிடையாது அப்படிங்கிறத வந்து இங்க குடுத்துருக்காங்க. மத்தபடி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, இதுல லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 21 ஏப்ரல்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு சேலரி இல்லாம என்னென்ன அலவன்ஸ், பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறதையுமே வந்து இங்க குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.